ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம். யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 1 பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதம் 12. நாயஷ்யாதி அந்தௌ மத்யம் ச ஸ்வபரோ ந அந்தரம் பகிஹி விஸ்வஸ்யாமூனி யத்யஸ்மாத் விஸ்வம் ச தத் ருதம் மகத். வேர்ட் பை வேர்ட் மீனிங். ந இல்லை, யஷ்ய எவருடைய, பரமபுருஷ பகவான், ஆதி ஒரு ஆரம்பம், அந்தவ் முடிவு, மத்தியம் நடுநிலை, ச மேலும், ஸ்வ சொந்த, பர பிறர், ந அல்லது, அந்தரம் உள்ளே, பகி புறம், விஸ்வஸ்ய முழு பிரபஞ்ச தோற்றத்தின், அமோனி இத்தகைய கருத்துகள் அனைத்தும், யத் யாருடைய உருவம், யஸ்மாத் அனைத்திற்கும் காரணமான அவரிடமிருந்து, விஸ்வம் முழு பிரபஞ்சமும், ச மேலும், தத் அவை அனைத்தும், ருதம் உண்மை, மகத் மிக மிக பெரிய. டிரான்ஸ்லேஷன். பரமபுருஷ பகவான் கிருஷ்ணருக்கு ஆரம்பமோ முடிவோ நடுநிலையோ இல்லை. ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ அல்லது தேசத்திற்கோ அவர் சொந்தமானவரும் அல்ல. அவருக்கு உள்ளும் இல்லை, புறமும் இல்லை. ஆரம்பம் மற்றும் முடிவு என்னுடையது மற்றும் அவர்களுடையது என்பன போன்ற இந்த ஜட உலகத்தினுள் காணப்படும் இரட்டைகள் அனைத்தும் பகவான் கிருஷ்ணரின் ஸ்வரூபத்தில் காணப்படுவது இல்லை. பகவானிடமிருந்து தோன்றும் பிரபஞ்சம் அவருடைய மற்றுமொரு அம்சமாகும். ஆகவே பகவான் கிருஷ்ணரே உண்மையான முடிவும் பூரண மகிமையுடையவரும் ஆவார். பர்பட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் பிரம்ம சம்ஹிதையில் 5.1 பின்வருமாறு விவரிக்கப்படுகிறார். ஈஸ்வரக பரமா கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். கோவிந்தன் எனப்படும் கிருஷ்ணரே பரம ஆளுநராவார். அவரது திருமேனி நித்தியமானதும் ஆனந்தமயமானதும் ஆன்மீகமயமானதும் ஆகும். அவரே அனைத்திற்கும் மூலமாவார். அவரே சர்வ காரணங்களுக்கும் முக்கிய காரணமாக இருப்பதால் அவருக்கு வேறெந்த மூலமும் இல்லை என்று பிரம்ம சம்ஹிதையில் பிரம்மா கூறுகிறார். பகவான் கிருஷ்ணரே அனைத்திற்கும் காரணமாக இருப்பதால் அவரது இருப்பிற்கு வேறு காரணம் இல்லை. அவர் அனைத்திலும் இருக்கிறார். மயா ததம் இதம் சர்வம் என்று பகவத்கீதையில் பகவானே கூறுகிறார். எல்லா இடத்திலும் தான் இருப்பதாக அவர் உறுதிப்படுத்துகிறார். மேலும் பகவான் கிருஷ்ணர் அனைத்திலும் விரிவடைந்துள்ளார். ஆனால் அனைத்தும் அவரல்ல. அவர் அச்சிந்திய பேதா அபேத, அதாவது ஒரே சமயத்தில் ஒன்றானவரும் வேறானவரும் ஆவார். அது இந்த பதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. பௌதீக சூழ்நிலையில் நமக்கு ஆரம்பம், முடிவு மற்றும் நடுநிலை என்னும் கருத்துள்ளது. ஆனால் பகவான் கிருஷ்ணருக்கு இவை எதுவுமே கிடையாது. இந்த பிரபஞ்ச தோற்றம் கூட ஸ்ரீமத் பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு காட்டப்பட்ட அதே விராட ரூபமே ஆகும். எனவே பகவான் கிருஷ்ணர் எல்லா இடங்களிலும் எப்போதும் இருப்பதால் அவரே பரம சத்தியமும் அனைத்திலும் உயர்ந்தவரும் ஆவார். அவர் பெருமையில் முழுமை பெற்றவர் ஆவார். பகவான் கிருஷ்ணர் உயர்ந்தவராக இருக்கிறார். அவர் எப்படி உயர்ந்தவராக இருக்கிறார் என்பது இங்கு விவரிக்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 1 பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதம் 12 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.